நமக்கு மொபைலே எல்லாத்துலேயுமே வருது. ஆனாலும் இந்த ஒரு பணிக்காக, ஒரு சேவைக்காக, ஒரு பொது நலத்துக்காக நீங்க அத்தனையும் நீங்க தொடர்ந்து இந்த 7 நாள் நீங்க நிற்கிறீங்கன்னா உங்களுடைய மகத்துவ பணி வந்து அபாரமற்றது. நீங்க நினைக்காதீங்க இது சாதாரண ஒண்ணு. இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கலாம், ஏன்னா உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க. அம்மா அப்பா பக்கத்துல படுக்கிறது, அங்க காஃபி கொடுக்கறது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து உங்களோட தொழிலுக்காக வந்திருக்கும் போது இந்த அறப்பணின்றது ஒரு பெரிய விஷயம். எனக்கு அதுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ரொம்பலாம் லேடெல்லாம் போட மாட்டேன், ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ், ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். நம்ம உடல் உறுப்புல நமக்கு எல்லாமே முக்கியம் தான், எல்லாமே முக்கியம் தான். ஆனா இதுக்கு நமக்கு டெய்லி ஒரு ஸ்ரத்தை எடுத்து நம்ம பண்ற விஷயம் எதுக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்போம் சொல்லுங்க? ஆஸ் அ கேர்ள்ஸ், லேடிஸா நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? சாப்பாடு, ஓகே, அது நார்மல். ஸ்கின்னுக்கு முதல்ல முக்கியம் கொடுப்போம். அடுத்தது ஹேர். இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா மூணாவது இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பற்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்களே நினைச்சு பாருங்க, நமக்கு பல்லு இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்மளோட முகம்? வயசானவங்க இப்போ நம்ம ஹேர் இல்லைன்னா கூட ஓகே, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா பல்லு இல்லாம நினைச்சு பாருங்க, 30 வயசு கூட 60 வயசு கேள்வி மாதிரி இருப்போம் எல்லாரும். ஸோ இந்த பற்கள்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். முக அழகுக்கு மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம பற்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு செரிமானமும், நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் செரிமானம் ஆகிறதுக்கு முதல்ல பற்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஆரோக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வாயில தான் டைஜஷன் ஆகும், ஜீரணம் ஆகும். எதை வச்சு அப்படின்னா சலைவா. உங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உமிழ்நீரோட சேர்த்து நீங்க சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டைஜஷன் ஆகும்போது வயிறு ஜீரணம் வந்து ரொம்ப வந்து அசாத்தியமும் நமக்கு போயிடும். இல்லைன்னா வயிறு தொந்தரவு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வரும். ஆனா இப்ப நம்ம சாப்பிட்ற நேரம் எப்படி ஆயிடுச்சு? 5 நிமிஷத்துல சாப்பிடணும், அவசரமா சாப்பிடணும், நின்றுட்டு சாப்பிடணும், உட்காந்து கூட சாப்பிட்றது கிடையாது. அது எப்படி சாப்பிடணுன்ற முறையே எல்லாத்துக்கும் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நம்மளுடைய சாப்பாட்டு வந்து அந்த முறை மறந்ததுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நீங்க சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் கீழே உட்காந்து இதே மாதிரி சப்பளங்கால் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் நாங்க எல்லாருமே கிளினிக்ல எல்லாரும் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். கீழே உட்காந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை டேபிள்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் மொபைல் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பேப்பர் பார்த்து சாப்பிட்டு, ஒன்லி மொபைல் தான். அந்த மொபைல் இல்லை டிவி, இந்த ரெண்டுக்கும் வச்சுதான் நம்ம சாப்பிட்ற மொழியை நம்ம என்ன சாப்பிட்றோன்றது யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. ஸோ தயவு செய்து அந்த 20 மினிட்ஸ் நீங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன உணவு சாப்பிட்றீங்க, எந்த பக்கம் நீங்க சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு தெரியணும். நாக்கு எப்படி சொல்றது, பல்லு எப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்றது. அதே மாதிரி சமைக்கும் போது எல்லாரும் ப்ரெஷர் கொடுத்து சாப்பிடுவாங்க, அதுவும் தப்பு. சீக்கிரத்துல பல்லு வந்து தேய்மானம் ஆயிடும். ஸோ அப்படி ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணாம ஒவ்வொரு அழுத்தத்துக்கும் அது வந்து சாஃப்டா இருக்கணும். மேல் பல்லும் கீழ் பல்லும் ரொம்ப படக்கூடாது, டச் ஆகக்கூடாது. ஒரு 40 வாய் நீங்க உள்ள போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வாய் வந்து டச் பண்ணலாம். ஆனா மற்றது 30 வாய் வந்து டச் பண்ணாமே இருக்கணும். நடுவுல மட்டும்தான் அந்த ஃபுட் பவுல் வந்து போயிட்டே இருக்கணுமே ஒழிய. ஆனா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா தாட வலி எல்லாமே வர ஆரம்பிச்சும் லேட்டர், இப்போ வராது. அதே மாதிரி எந்த ஒரு பற்கள் வந்து சொத்தையா இருக்கு உங்களுக்கே தெரியும். ஒரு சென்சிட்டிவ் ஒரு பல் சொத்தா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் வந்து ஸ்வீட் சாப்பிட்டாங்க. ஸ்வீட், எனி ஸ்வீட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி டேட்ஸ் தான் சாப்பிட்றீங்க, அந்த இடத்துல கடிச்சுட்டா சுருன்னு பிடிக்கும். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த பல்லு வந்து ஏதோ பிரச்சனை இல்லை இருக்கு, அதை கவனிக்கணும் அப்படின்னு. ஆரம்பத்திலேயே நீங்க பல்ல வந்து அழகா பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து அழகா வச்சுக்கணும், அது நம்மள அழகா வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு பற்களும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இறைவன் வந்து இந்த பாக்ஸ்ல எல்லாம் கொடுத்தானா கடாவப்பல் தானே எடுத்துருவோம், தேவையில்லை. 32 பல்ல 4 பல்லும் போனா இல்லை, அப்படிதான் நம்ம கேள்வி கேட்கிறோம்.